இப்போ யூரிக் ஆசிட் வந்து இருக்கு, இது பிளட் வேல்யூஸ்ல வந்து காட்டுது. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் கணுக்காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸில் வந்து உப்பு வந்து படியும், உங்களுக்கு எலும்பு வந்து குறுத்து வளர்ந்தது போல ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். சரிங்க, ஏன் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த நீர் காய்கறிகள் சாப்பிட்டாவே எனக்கு சளி பிடிக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் வந்து அற்புதமாக குறையும். யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்டால் அவதி விடுறீங்க. அதே மாதிரி இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வந்து கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனாக வந்து ஏன் மாறுது, இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன விதமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளை காத்துக்கலாம் அல்லது ரிவர்ஸ் செய்யலாம், இதுலேருந்து சரி செய்து மீண்டும் பழையபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து வாழலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஹோம் ரெமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த யூரிக் ஆசிடை வந்து கண்டிப்பாக சரி செய்யுமா, இந்த கவுட்டு போல் ஒரு கண்டிஷன் வந்து ஏற்படுது, இதுக்கு ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து இருக்கா, மருத்துவ தீர்வுகள் இருக்கா நம்ம தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இருக்குது. 4448 வியாதி வந்து இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. இதில் வந்து இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உணவிலேயே வந்து இதை வந்து சரி செஞ்சுக்கிட முடியும். உணவே மருந்து என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நம்ம இதை எப்படி அணுகலாம், எப்படி வந்து இது ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், சுரக்காயில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுரக்காய் சாப்பிட்டா வந்து உப்பு இருக்காது, அதாவது யூரியா, கிரேட்டின், யூரிக் ஆசிட் இந்த மாதிரியான போன்ற பிரச்சனைகள் வந்து ரிவர்ஸ் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ யூரிக் ஆசிட் வந்து இருக்குது, இது பிளட் வேல்யூஸில் வந்து காட்டுது. இதை எப்படி வந்து சரி செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளோட வாழ்வியல் முறை. நம்ம எல்லா காரணங்களையும் நான் சொல்லிக்கிட்டே வந்து வரேன். நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாழ்வியல் முறைக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்துருக்கு, உணவுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்றதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கடு ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட், அதுக்கு இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கு கூட எம்எல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ், அதுக்கு இருக்கக்கூடிய அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் தான் வந்து நம்மளோட கிட்னியை வந்து பாதிக்குது. அதே போல் பிபிஐ வந்து நீங்கள் கண்ட்ரோல் வந்து வச்சுக்காமல் இருக்கிறது இன்னொரு காரணம். அதுக்கடுத்து நிறைய போதை வஸ்துகள், குறிப்பாக வந்து ஆல்கஹால் வந்து எடுக்கிறது, அதே மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குளிர்பானங்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது. அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற கெமிக்கல்ஸ் வந்து நிறைய வந்துருக்கு. நம்ம உடலுக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ். உங்களுக்கு அப்படி சோடா போன்ற பானங்கள் வந்து எடுக்கணும்னா நீங்கள் ஒரு பிளெயின் சோடா வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸு இந்த மாதிரியான பொருட்கள் போயிட்டு உங்களோட கிட்னியோட செயல்பாடை வந்து பிரச்சனைக்குள்ள ஆக்குறதுனாலையும், குறிப்பாக வந்து ஆல்கஹால் இன்டேக் அதிகமாகிறதுனாலையும், தொடர்ந்து சரியான உணவுகள் வந்து எடுக்காமல் நிறைய வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணக்கூடியது, குறிப்பாக வந்து பேக்கெட்டில் வரக்கூடிய இந்த மசாலா பொருட்களை போட்டு செய்த பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிட்றனால இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வந்து வரதை நம்ம வந்து பார்க்குறோம் அதிகமாக. எனக்கு யூரியா இல்லை, கிரியேட்டின் இல்லை, ஆனால் யூரிக் ஆசிட் மட்டும் அதிகமாக காணப்படுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட கால்களில் வந்து ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படும். அதாவது எடிமா அப்படின்னு சொல்லி மருத்துவ உலகம் வந்து இதை சொல்கிறாங்க. காலில் வந்து லோயர் லிம்ஸ் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால்களோட கீழ்ப்பகுதியில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு விதமான வீக்கம் வந்து காணப்படும். கால் வந்து மதமதப்பு வந்து இருக்கும். கால் வந்து வீக்கம் வந்து ஏற்படுறதோட உங்களோட உணர்வு வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக காணப்போகும்போது உங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பெயின் ஏற்படும், வீக்கம் வந்து உடனே வந்துடும். இது வந்து கால்களில் மட்டுமா ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட கை விரல்கள்லையும் கை ஜாயின்ட்ஸ்லையும் வந்து இது ஏற்படலாம். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து வச்சு நீங்கள் உங்களுக்கு யூரிக் ஆசிட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா உங்களோட பிளட் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் இந்த கவுட்டுன்னு ஒரு கண்டிஷன் ஆச்சு. இந்த யூரிக் ஆசிட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரீட் பண்ணும்போது கால் கட்டை விரல் மற்றும் கணுக்காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸில் வந்து உப்பு வந்து படியும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலும்பு வந்து குறுத்து வளர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஒரு வலியோடு சேர்ந்து ஒரு வீக்கம் இருக்கும், ஒரு எரிச்சலும் வந்து சில பேருக்கு வந்திருக்கும். உணர்வுகள் வந்து உங்களோட கால் நீங்கள் தலையில் வைத்து நடக்கும்போது அந்த உணர்வு வந்து இருக்காது, உங்களால் மொபிலைஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களால் கால் ஊன்றி வந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு வலியை வந்து உங்களுக்கு கொடுக்கும்.
இப்போ என்னெல்லாம் சிம்டம்ஸ்னு சொல்லி பார்த்தோம், இது எப்படி கண்டறியுதுன்றது என்ன டெஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம்ன்றது பார்த்தோம். இப்போ யூரிக் ஆசிட் சரி வந்து விட்டது. இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னா, முதல்ல வந்து ஆல்கஹால் யார் இருக்கிறாங்களோ அவங்க அதை வந்து குறைவாக வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மோஸ்ட் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் புளிச்ச பொருட்கள், அதிகமான சால்ட்ஸ் உப்புக்கள் வந்து சேர்ந்த பொருட்கள், குறிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் பேக்கெட்டில் வந்து அடைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் வகைகளை வந்து எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் யாருக்கு வந்து முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வயது உள்ளவர்கள் தான் அதிகமாக காணப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களுக்கும் சில பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க தினமும் வந்து, நான் சில முன்னணி பிராண்ட்ஸோட பேர் சொல்ல விரும்பலை, பேக்கெட்டில் அடைக்கக்கூடிய இந்த சிப்ஸ் போன்ற வகைகளில் வந்து அதிகமான சால்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த சால்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அளவுக்கு தேவையான தண்ணீர் வந்து குடிக்காதனாலையும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்காதனாலையும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து எர்லி ஏஜ்லேயும் வந்து அவங்களுக்கு அரைஸ் ஆகிடுது. சரி, இப்போது தெரிஞ்சு விட்டது. இல்லை வரும் முன் எப்படி காக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நீர்ச்சத்துல பொருள், குறிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். 1 சுரக்காய், அடுத்து வெள்ளை பூசணி சொல்லக்கூடிய இந்த ஆஷ்கார்ட், இது கும்முடிக்காய் என்று தெலுங்கில் வந்து அழைக்கப்படுது. இது சஃபேல் பபிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியமாகவும் உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கோரியாண்டர்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி இது ஒரு கஷாயமாக ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்க, ஏன் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த நீர் காய்கறிகள் சாப்பிட்டாவே எனக்கு சளி பிடிக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். முள்ளங்கியும் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது. இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக வந்து அது செயல்படுது. சரி, இந்த வெள்ளை பூசணி வந்து எப்படி செய்யலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. வெள்ளை பூசணி வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு விதைகளை நீக்கி விட்டு மிக்சியில் அடித்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் பல்போட சேர்ந்து குடிக்கலாம், இல்லைனா தண்ணீராக வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஜூஸ் எடுக்கலாம், அது சரி பங்கு வந்து தண்ணீர் கலந்து டைல்யூட் செய்து, இங்கே பார்த்தீங்கன்னா வறுத்து வைத்த சீரகத்தை வந்து பொடி செய்து வச்சுருக்கோம், 1க்கு 2ஆக உடைத்து வச்சுருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், மிளகு, இதை வந்து இந்த மாதிரி இடித்து தூள் செய்து வச்சுக்கணும். இது ரெண்டும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டம்ளர், அதாவது 200 முதல் 250 ml இந்த வெண்பூசணி ஜூஸுக்கு சரி பங்கு தண்ணீர் அதாவது 100 ml ஜூஸுக்கு 100 அல்லது 150 ml தண்ணீர் கலந்து அதனோட இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த வறுத்து பொடி செய்த சீரகம் மற்றும் மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சளி பிடிக்கிற தொல்லை வந்து ஏற்படாது. சரி, இந்த மிளகை வந்து வறுக்கணுமா? மிளகு என்றைக்குமே வந்து வறுக்கவே கூடாது. நம்ம முன்னோர்கள் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கேட்டிங்கன்னா தெரியும். சரிங்க ஐயா, இது ஒரு மருத்துவ முறை. அடுத்து இந்த கொத்தமல்லி வச்சுருக்கீங்களே, இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லி இலைகளை, குறிப்பாக வந்து நாட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து எடுத்து, இது இலைகளை எப்படி நீங்கள் கீரை களைவீங்களோ அந்த மாதிரி களைந்து 1 கப்பு கொத்தமல்லி இலைக்கு 3 கப்பு தண்ணி, அதாவது 1:3 ரேஷியோ என்று சொல்வார்கள். அந்த மாதிரி 1:3 ரேஷியோ, 1 கப்பு கொத்தமல்லி இலைக்கு 3 கப்பு, அதே கப்பில் அளந்து ஊற்றிங்க தண்ணி. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 1 கப்பாக சுண்டணும். அப்போ 1 கப்பு தண்ணீர், அதாவது 30 முதல் 50 ml அல்லது 100 ml இருந்தது அப்படின்னா சரி பங்கு தண்ணீர் நீங்கள் கலந்து, இது வந்து எந்த பொருளையும் ஆட் பண்ணாமல் நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் வந்து அற்புதமாக குறையும். கொத்தமல்லி சட்னி வந்து நீங்கள் செய்யும் பொழுது சில பேர் வந்து புதினா ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிறைய பேர் புதினா ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி இலையை வந்து நல்லா எப்படி கீரையை வந்து நீங்கள் வேக வைத்து வணக்கிவீங்களா அது மாதிரி வணக்கி சட்னியை வந்து நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி அல்லது இட்லியில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நிறைய ஸ்நாக்ஸ், பேக்கடு ஸ்நாக்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுவங்க இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். முள்ளங்கி ஜூஸ் கொடுக்கலாம். பெரும்பாலும் யாருக்கும் அந்த முள்ளங்கி ஜூஸ் அந்த காரத்தன்மை இருக்கிறனால பிடிக்காது. அதனால் முள்ளங்கி நீங்கள் சாம்பார்லையோ அல்லது கூட்டாவோ இல்லை பொரியல் மாதிரியோ நீங்கள் செய்து வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வந்து படிப்படியாக நல்லா குறைந்து கொண்டு வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும்.